சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதது தான் எனக்கு என்ன எடுத்தாங்க. சிஎஸ்கே எடுக்காமலாம் இல்லை. ஸோ இவர் எடுத்தும் இவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாது தான் இந்த சீசன்ல அவர் அன்ஃபோல்ட் ஆனதுக்கான காரணம். ஸோ அதே மாதிரி பென் டக்வர்ட் பார்த்தீங்கன்னா டிசிக்கு போயிருக்காரு. ஸோ டக்வர்ட் தொடர்ந்து இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர் பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்துக்கு எடுத்திருக்காங்க. பத்தி நம்ம பேசணும். ஏன்னா அப்போ ஒரு பேசிக் பிரைஸ் வந்து 1 crore நீங்க சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆகி அதுக்கு பிறகு மீண்டும் அவர் விளையாடுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னும் போது அவரு ஒரு அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் யார் எடுக்க போறாங்க. திடீர்னு மும்பை வந்தாங்க 1 கோடிக்கு ஃபிக்ஸ் பண்றோம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. இது என்ன எப்படி பாக்குறது தெரியல. நம்ம தொடர்ந்து ஸ்டார்டிங்லேயே பேசணும். குவிண்டன் டிக்காக்கு லியம் லிவிங்ஸ்டன்லாம் இவங்க பெரிய லெவலில் இந்த ஏலத்துல போவாங்க. ஆனா நம்ம பேசின எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா குவிண்டன் டிக்காக்காவது அட்லீஸ்ட் 1 கோடிக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. மற்ற எந்த பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த டீமுமே அந்த ரேஸுக்கு போட்டி கூட போட யாருமே ரெடி இல்லை. ஸோ அப்போ இந்த மினி ஆக்ஷன்றது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வெங்கடேஷ் ஐயரும் கேமரூன் மட்டும் தான். ஆமா, வெங்கடேஷ் ஐயர் 7 கோடிக்கு ஆர்சிபி எதுக்கு எடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு 11 கன் பிளேயர்ஸ் இருந்தாலுமே ஒரு சும்மா ஒரு பேக்கப் பிளேயரா வச்சிருக்காங்க. அது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை தாண்டி கேமரூன் கிரீன் கண்டிப்பா ஒரு நல்ல பிக் கேக்கையா இருக்கு. அவங்க இவ்வளவு அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சு அவருக்காக தான் வச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த ஏலத்துல நல்லாவே தெரிஞ்சிச்சு. யார் போட்டிக்கு வந்தாலும் அவரை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த குவிண்டன் டிகாக் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த ஆக்ஷனில் போகாததுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் பார்க்குறோம். நம்ம ரசிகர்களாக பார்த்தாலுமே அட்லீஸ்ட் இந்த லியம் லிவிங்ஸ்டன் பேரிஸ்டோ இவங்களெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு பேஸ் ப்ரைஸ்லையாவது யாராவது எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் ரோல் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ முக்கியமாக அட்லீஸ்ட் லியம் லிவிங்ஸ்டன் பேரிஸ்டோலாம் பேஸ் ப்ரைஸில் எடுத்து சிஎஸ்கேவாவது வச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சிஎஸ்கேல இவங்களாம் வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அங்கே தோனி வேற பிளான் போட்டு வச்சிருக்காருன்றத நம்ம இந்த ஏலத்தில் தொடர்ந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் போல.